இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக 3 தேவ தூதர்களின் செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியை நாம் இன்று நாளிலும் கேட்போம். சுவிசேஷம் என்கிற அந்த வார்த்தையின் பொருளோடு நாம் கடந்து போவோம். 3 தூதர்களுடைய செய்திகள் நித்திய சுவிசேஷத்துடன் ஆரம்பிக்கிறது. பாவத்தினால் மரண ஆக்கினைக்கு உட்பட்டிருந்த நமக்கு பதிலாளியாக கிறிஸ்து மரித்தார், மகிமையோடு உயிர்த்தெழுந்தார், எப்போதும் நம்மேல் அன்போடும் அக்கறையோடும் இருக்கிறார் என்கிற செய்திதான் சுவிசேஷம் எனப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15:1-4, ரோமர் 5:8 இப்படிப்பட்ட காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் சிந்திய இரத்தத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையிலும் விசுவாசம் வைப்பதால் பாவத்தின் தண்டனையிலும் வல்லமையிலும் இருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். ரோமர் 3:24-26, யோவான் 3:16, ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என நாம் வாசிக்கின்றோம். சுவிசேஷத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள தவறினால் 3 தேவதூதருடைய செய்திகளின் முக்கிய கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியாது. மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் வேளை, பாபிலோனின் விழுகை, மிருகத்தின் முத்திரையில் சம்பந்தப்பட்ட செய்திகளை ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அன்புக்குரிய தேவஜனமே, நித்திய சுவிசேஷம் என்று அழைக்கப்படுவது ஏன்? நம்முடைய மீட்பிற்கான திட்டமானது ஆதாமின் விழுகைக்கு பிறகு மறு யோசனையால் உருவான திட்டம் அல்ல. அது ஆதி முதல் அடக்கமாயிருந்த இரகசியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. ரோமர் 16:25. ஆதியில் தேவனும் கிறிஸ்துவும் சாத்தானுடைய விசுவாச துரோகத்தையும் அவனுடைய வஞ்சிக்கும் சக்தியினால் மனிதன் தவறுவான் என்பதையும் அறிந்திருந்தார்கள். பாவம் உண்டாக வேண்டும் என்பது தேவ ஏற்பாடல்ல, ஆனால் அது உண்டாகும் என்பதை முன் அறிந்ததால் அந்த பயங்கர ஆபத்துக்கு அவசியப்பட்ட பரிகாரத்தை ஏற்படுத்தினார். அவருடைய அன்பு உலகத்துக்காக அவ்வளவு பெரிதாக இருந்தபடியால் அவர் தமது ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு தந்தருளி, அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உடன்படிக்கை செய்து கொண்டார். யோவான் 3:16 இதை நாம் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பான தேவஜனமே, 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் இந்த தொடரின் வழியாக நீர் கொடுத்த தூதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.